2019ஆம் ஆண்டு கிரான் டிஎன் டிவிஷனில் வந்து எங்களோட பெண்களை மேம்படுத்தணுமென்றதற்காக அபிவிருத்தி வேலை திட்டம் ஒன்று ஆரம்பிக்க வழிக்கிட்ட நாங்கள் மாற்றுத்திறனாளி பெண்கள் மற்றும் பெண் தலைமைத்துவ குடும்பங்களை வந்து நாங்கள் எங்களோட பயனாளிகளாக தெரிவு செய்த நாங்கள் பயனாளிகளாக தெரிவு செய்ததில் அவங்களுக்கு என்ன தொழில்கள் தேவை என்றதை நாங்கள் ஆய்வு செய்த போது பெரும்பாலான பெண்கள் வந்து சொல்லப்பட்டது வந்து கோழி வளர்ப்பு ஆடு வளர்ப்பு நாங்கள் செய்ய போகிறோம் என்று சொல்லி அவங்ககிட்ட அது செய்கிறதுக்குரிய இடவசதி இருக்குதா என்றதை நாங்கள் ஆய்வு செய்த வேளையில் வந்து அதுக்குரிய இடவசதி அவங்ககிட்ட இங்கே இருக்கலை. அப்போ அதால் நாங்கள் தான் அவங்ககிட்ட கேட்டுக்கொண்டது, நாங்கள் இப்படி ஒரு பயிற்சி எடுத்திருக்கோம், காளான் வளர்ப்பு சம்மந்தமான பயிற்சி எடுத்திருக்கோம், அந்த பயிற்சி உங்களுக்கு நாங்கள் தருவோம், நீங்கள் அதை கொண்டு உங்களோட வாழ்வாதாரத்தை மேம்படுத்தலாம் என்று சொல்கிற கருத்துக்களை கேட்டுக்கொண்டு நாங்கள் அதில் நாங்கள் வந்து 60 பெண்களை மாற்றுத்திறனாளி பெண்களையும் பெண் தலைமைத்துவ குடும்பங்களையும் 60 பேரை எடுத்து 7 நாள் பயிற்சி ஆரம்பித்த நாங்கள் அதுலேயும் மாற்றுத்திறனாளி பெண்கள் முன்னாள் போராளிகள் எல்லாம் எங்களோட இதில் இணைஞ்சு கொள்ள விரும்பலை. ஏன்னு சொன்னால் தங்க வந்து தங்களோட பாதுகாப்பு கருதி எங்களுக்கு இதில் சேர்ந்து கொள்றதுக்கு விருப்பம் இல்லை அப்படி என்ற சில செயல்பாடுகள் எங்கிட்ட சொன்னவங்க பெரும்பான்மை வந்து அவங்களே நாங்கள் இணைச்சு கொண்டு நாங்கள் மாதிரி காளான் உற்பத்தி கிராமமாக கிரான் மேற்க வந்து நாங்கள் அடையாளப்படுத்தி கொண்டு நாங்கள் அதில் வந்து எங்களோட பெண்கள் வந்து தற்போதும் தொழில் செய்து கொண்டு இருக்கிறாங்க. அதில் வந்து கண்காட்சிகளுக்கு எங்களோட பெண்களை கூட்டி போயிருக்கோம். அதில் வந்து 128 சாப்பாடுகள் செய்து காட்டப்பட்டது. எங்களோட பிள்ளைகள் தான் அதெல்லாம் செய்தவங்க. அதில் வந்து வருமானங்கள் எடுத்து அந்த வருமானத்தை கொண்டு அவங்க கொட்டில் அமைக்கிறது அவங்களோட வீட்டு வழியை அந்தந்த வேலையில செய்து கொண்டவங்க. இப்போ வந்து எங்களுக்கு காளான் வந்து அவிக்கிறதுக்குன்னு ஒரு சென்டர் இருக்குது, காளான் கோப்பி போடுறது, வார வச்சு அதை வந்து பதப்படுத்துறது அதுக்கு அவன் இருக்குது. வரைக்கும் நாங்கள் கொடுத்துருக்கோம். மில்லு கூலிக்கு போவாங்க, கூலி வேலையாக கச்சாம்புடுங்க போவாங்க. மற்றது வந்து வெளியிடங்களுக்கு கொச்சு காய்கிறது கவுப்பி ஆகிறது அப்படி வேலைகளுக்கு தான் பெண்கள் போய் கொண்டிருந்தவங்க. அப்போ இப்படி இந்த காளான் வளர்ப்பு எங்களோட மக்கள் மத்தியில் காளானண்டா ஒரு விருப்பம் இல்லாத உண்டு. அவங்க காளான் ஆண்டவுடனே அதை வந்து ஏற்றுக்கொள்ளல ஒருத்தரும். நான் முன்னுரிமைப்படுத்தினேன், இல்லை இதால் உங்களுக்கு கூடின வருமானம் ஈட்டலும் இதை நாங்கள் செய்யலும் நாங்கள் செய்வோம், பெண்களாக செய்வோம். கோபி சென்டர் எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் கோபி சென்டரில் வந்து 5 பெண்கள் வேலை செய்கிறாங்க. 5 பெண்களும் வந்து கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள். அப்போ அதால் நாங்கள் என்ன செய்தோம் சொன்னால் குறிப்பிட்ட ஸ்கூலுகள், டிஎஸ் ஆஃபீஸ், கச்சேரி அவங்களுக்கு நாங்கள் எங்களோட காளான் உற்பத்தியை பற்றியும் காளானால் ஏற்படுற நன்மைகள் பற்றியும் விளங்கப்படுத்தி அதை கொண்டு நாங்களே அவங்களுக்கு சொந்த வாய்ப்பு நாங்களே கொண்டு போனோம், பெண்களே கொண்டு போனோம். எங்களோட பெண்கள் வந்து 2 பேர் ஒன்று சேருவாங்க, சேர்ந்து பட்டல் ப்ரெஸ் காளான் கோப்பி எல்லாமே ஒவ்வொரு இடங்களுக்கும் கொண்டு போய் தான் இப்போ எங்களோட சங்கம் வந்து ஒழுங்காக இயங்கி கொண்டு இருக்கிறாங்க. ஆரம்பத்தில் வந்து நாங்கள் வந்து என்ன செய்தோம் சொன்னால் நாங்கள் உற்பத்தி செய்த மஷ்ரூமை வந்து நாங்களே எங்களோட கிராமத்துக்குள்ளே கொடுத்தோம், நாங்கள் ஃப்ரீயாக தான் கொடுத்தேன். அதுக்கு பிறகு இப்போ வந்து சேருவேலை, பாகரை, மட்டக்கிளப்பு, கொழும்பு வரைக்கும் உற்பத்திகள் போய்கொண்டு இருக்குது. காளான் சாப்பிட்றதால வந்து என்னென்ன நோயெல்லாம் குறைச்சி கொள்ளலாம். ஒரு பெனிஃபிஷரிக்கு காளான் கொடுக்க போகிறோம்னா அந்த பெனிஃபிஷரிக்கு வந்து எங்களை டியூட்டியும் சேர்த்து தான் நாங்கள் கொடுப்போம். இந்த நன்மைகள் இதில் இருக்குது என்று சொல்லி. மற்றது வந்து இப்போ பெரும்பான்மை வந்து காளான் ஒரு விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு உணவாக மாறி இருக்குது. நாங்கள் இது வரைக்கும் வந்து ஜிஎன் டிவிஷன் டிஎன் லெவலில் தான் எங்களோட உற்பத்திகளை விற்பனை செஞ்சு கொண்டு இருக்கிறோம். எதிர்வரும் காலங்களில் வந்து நாங்கள் வெளிநாடுகளுக்கு எங்களோட உற்பத்திகளை ஏற்றுமதி செய்து அதில் வர லாபங்களை எங்களோட மக்கள் பெண்கள் எடுக்கணுமென்றது எங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஆனால் குறிப்பிட்ட ஆட்களுக்கு செய்து கொண்டும் இருக்கிறோம். இப்போ தனியொரு ஆள் வந்து எங்களோட மகனுக்கோ எங்களோட குடும்பத்துக்கோ வெளியில் அனுப்பணுமென்று சொன்னால் நாங்கள் செய்து கொடுத்துருக்குறோம். அப்போ இன்னும் வருங்காலங்களில் வந்து எங்களோட இந்த உற்பத்தி வந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிற அளவுக்கு போகணுமென்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். என் பேர் வந்து ஜீவநாதன் ஜெயசுமலா, கிரான் மேற்கிழக்கம். எனக்கு இந்த உற்பத்தியில் இன்ட்ரெஸ்ட் இருந்தது ஆரம்பத்தில். புறம் வந்ததில் வந்து எங்களால் ஏழுமா இதை என்னென்று நாங்கள் செய்கிற எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுற அந்த யோசனை ஒன்று இருந்தது.
மற்றது உடல்நிலை இப்போ மாற்றுத்திறனாளின்னு சொல்லியிருக்கல உடல்நிலை பிரச்சனை ஒன்று இருந்தது. அதால் எனக்கு 7 ஆண்டு மனநிலையில நான் விலகிட்டேன். அப்போ அவங்க தேடி வரைக்குள்ளெல்லாம் நான் ஒழிச்சிட்டேன். ஒழிச்சு அங்கே ஓடி தெரிஞ்சு அப்புறம் அப்போ பேனை கொண்டு விட்டுட்டு என் ஃப்ரெண்ட் பிள்ளைகள் வந்து கூடுதலாக இந்த எல்லா கிராமத்து பிள்ளைகள் இல்லை நீங்கள் வர தமணும் உங்களை தூக்கினாலும் கொண்டு வரணும்னு சொல்லி வந்துட்டாங்க. அப்போ நான் சொன்னேன் எனக்கே இல்லை நான் வரையில்லைன்னு. அந்த குழந்தை பிள்ளை எப்படி பிடிச்சி நேசரை கொண்டு ஏலான்னு சொல்கிற பிள்ளைய கொண்டு சேர்ப்பாங்களோ அப்படியே நான் போய் அந்த வகுப்பில் கலந்து கொண்டு இருந்தேன். அப்போ பயிற்சி நடக்குது. எந்த மெயின்டு வந்து வீட்டை போகும், இதில் ட்ரெஸ் கொடுக்கக்கூடாது, வீட்டை போகும். அவங்களையும் திரும்பி பார்க்குற முன்னுக்கு பயிற்சி கொடுக்குற ஆசிரியரும் திரும்பி பார்த்துட்டு நான் மெதுவாக கதிரையை தூக்கி போட்டு நான் போய் ஒரு கடப்புல சின்ன அங்கால பின் இதுக்கு போயிட்டு அப்படி வெளியில் போகண்டு நான் வெளியில் வேற இந்த வேல்யூஷன் உத்தியோகஸ்தர் வந்து அப்படி டாக்டர் வந்து என்ன எங்கே போகிறீங்கன்னு கேட்டார். நான் வீட்டு ஓப்புறேன் சமைக்கணும் பிள்ளைகளுக்கு நான் இருக்கலன்னு சொல்லுவேன். இப்போ அவர் சொன்னார் எந்த சாப்பாடை தாரம் கொண்டு கொடுத்துட்டு வாங்கன்னு சொல்லி ஆட்டோவும் பிடிச்சி தந்தார். அப்போ ஆட்டோவும் பிடிச்சி தந்து அவர் சாப்பாடு தந்துட்டார். நான் இல்லை நாம் இல்லை இந்த சாப்பாடு கூட பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டு வாங்க. ஆட்டோவில் வரைக்குள்ள யோசிக்கிறேன் இது எங்களுக்காக தானே அவங்க வளர்த்துக்கு கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு தேவையில்லை தானே என்கிட்ட யோசிச்சுட்டு வந்து கொடுத்து போட்டு திருப்பி அந்த ஆட்டோவிலே போயிட்டேன். அங்கே போய் பயிற்சி எடுக்கக்குள்ளே ஃபஸ்ட்டு பைக்கிங் அடிக்கக்குள்ளே சார் வந்து சொன்னார் வெரி குட்ன்ட்டு. அப்போ அதில் ஒரு மனநிலை வந்துட்டு எனக்கு நான் இந்த செய்துட்டு இருந்தேன். இனி வேலையெல்லாம் அப்புறம் மூளைப்பொருள் எடுத்து செய்ய துவங்கிட்டேன். ஃபர்ஸ்ட் டைமே எல்லாம் சக்ஸஸ் ஆகிட்டு ஹோட்டலில் தொடர்பு கொள்ளைக்குள்ளே நிரம்ப காளான் நீட்டாக பைக்க லேபெல்லாம் அடித்து கொண்டு வைக்கலாம். அப்போ அந்த வெள்ளைக்காரால் வந்து எங்களோட பாக்கெட்டுகளை தூக்கி வச்சுட்டு பாவுன்ற அவளை பார்க்குறாரு எது செய்கிறார் எங்களுக்கு என்னன்னு அந்த இங்கிலீஷில் திருப்பி அப்போ கடவுளை எப்படி நாம் கதை பிஸ்னஸை செய்துட்டு வந்துடணும் எங்கட இது போயிடணும்டா எங்கட மைண்டு. அப்போ நான் யோசிச்சு நிற்கிறேன் என்னென்னத்தை கதைக்கிறாங்களோ தெரியல கேட்டுன்னு இருக்கிறோம் பார்ப்போம்ட்டு கேட்க அந்த வெள்ளைக்காரன் அவரோட கேள்வியாக கேட்குறாரு என்ன இனம் என்ன இது அதுக்குள்ளே இது இல்லாமல் அப்புறம் எங்களுக்கு அதெல்லாம் தெரியும். எங்களுக்கு என்ன காளான் மட்டும்தான் தெரியும், காளான் அப்போ அவர் சொல்கிறார் மெஷ்ரூம் தானேண்டு. மெஷ்ரூம் வந்து சிரிக்கிறார், அவருக்கே சிரிப்பு வருது ஒரு இதுவும் தெரியாமல் விற்பனைக்கு வந்துட்டாங்கன்ட்டு அந்த காளான் அவ்வளோத்தையும் வேண்டிட்டார். இதுக்குரிய இனம் என்னன்றதெல்லாம் பிள்ளைக்கு எடுத்துட்டு பிறகு கேம்பஸுக்கு போனோம். அப்போ கேம்பஸுக்கு கொண்டு 25 அப்படி 30 40 50 பைக்குன்னு போடுவோம். அப்புறம் மரக்கறி கடைகளுக்கு போட்டு நான் என்னென்னா நான் ஓடி ஒழிச்சு நான் இது இந்த அளவுக்கு என்ன வளப்படுத்தி நான் வந்துட்டேன். இன்றைக்கு நான் வந்து ஒரு வெளியில் ஒரு பயிற்சியாளராக இருக்கிறேன். மற்ற ஹோட்டல் மேனேஜர் முடிச்சிருக்கிறோம். மிட்வைமாருக்கு பயிற்சி கொடுத்தேன் நான் சமையல். அவங்களுக்கு அறிமுகம் இது என்னத்துக்காக கொடுத்தேன்னா போசாக்கு இருக்குது. இப்போ காளானில் வந்து போசாக்கான உணவுகள் இருக்குது. அப்போ ஹெட் பண்ணி தாய்மாருக்கு கூடுதலாக சாப்பிடலாம், சிறுவர்கள் சாப்பிடலாம். அப்போ எனக்கு பயிற்சி கொடுக்குறதுல ஒரு வருமானம் வருது, உற்பத்தியில் ஒரு வருமானம் வருது. எனது பெயர் சுசிகரம் வினோதினி, பாரதி வீதி கிரானில் வசிக்கிறேன். அப்போ இங்கே இருந்தவங்க எல்லோரும் சுயதொழில் செஞ்சாங்க. அப்போ பூ உடைச்சி கொண்டு விற்கக்குள்ள எனக்கு ஒரு ஆசை ஒன்று வந்தது. ஆனால் காளானா டெப்பே என்னப்பா இதை என்ற ஒரு அறிவரை கொண்டு வந்து தானே சாப்பிட்றதில்ல. அப்புறம் அவங்க விற்று அதில் இருந்து பலனடைஞ்சு கையில் எந்த நாளும் காசு அப்படி இருக்கக்குள்ள எனக்கு ஒரு ஆசை ஒன்று வந்தது. நம்மளும் சரியான கடனில் இருக்கமே, நம்ம இதை செஞ்சோம்னு சொன்னால் நம்ம நல்லா இருக்கலாம், நம்மளோட குடும்ப சூழலுக்கு பிரயோசனமாக இருக்குமெண்டோடு. அப்போ எங்களோட அம்மா இருந்தவ மில்கோ இதில் இருந்தவ. அப்போ அம்மாட்ட சொன்னேன் நம்ம உண்ட பேரை போட்டு நான் போய் சேரட்டா இதெல்லாம் இருக்கேன். அப்போ எங்களோட அம்மா கூட கொஞ்சம் பயந்தவ, நீ என் பேரை போட்டு போய் சேர்றா, நீ செய்யலாடி என்ன தண்ணி போட்டு அரியண்டப்படுத்துவாங்க, உன்னை நம்பி நான் இறங்க மாட்டேன். இது எங்களோட அம்மா கூட நம்பிக்கை இல்லாமல் சொன்னாவ என்ன இல்லை. அப்போ உடனே நீ நம்ம பாரு ஒரு பிள்ளை ஒரு நம்பிக்கையாக வரக்கூட நம்மளோட அம்மாவை இது தரலையே என்ன செய்கிறோட இதுக்கு ஒரு ஆள் வனிதா அவட்ட போனேன். அவட்ட போய் கேட்டேன் நான் வந்து இதில் நேட்டா இப்படி அம்மாவோட பேரை போட்டுச்சு, நீங்கள் வாங்க வேணும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னான். ஒரு நாள் ட்ரைனிங்கு வாங்கன்னு சொன்னான். எல்லோரும் பயிற்சி கொடுக்காங்க, நானும் போனேன் ஒரு நாள். ஆனால் அதில் என்ன செய்கிறோன்னு எனக்கு எதுவுமே தெரியலை. போய் ஒரு நாள் பயிற்சி தான் அந்த இடத்துல இருந்து நான் பார்த்துட்டு வந்தேன். உடனே வந்து ஒரு 5-6 நாளையெல்லாம் சாமான் முழுதையும் சேகரித்து நான் செஞ்சேன். அதில் இன்றைக்கும் நான் விடாமல் செஞ்சோண்டி நான் ஒரு பெரிய கம்பெனி மாதிரி செய்யணுன்ற ஒரு ஆசையில் பெருக்கேன்.
போட நான் என்ன செஞ்சேன் ஃபேஸ்புக் வழியாக ஆன்லைன் சொப்பாக செஞ்சு விட்டேன். செஞ்சு அதில் ஃபோன் நம்பரையும் போட்டு இன்னிடத்த காலநிலைக்கு தேவையானதோ தொடர்புகோளங்கள் சொன்னேன். அதில் இருந்து அவங்க எந்த காலடிக்கு வர தொடங்கினாங்க. சின்ன கடை தான் ஓப்பன் பண்ணி நான் விற்கிறேன். இப்போ எனக்கு லைசன்ஸ் லேவல் எல்லாம் நான் எடுத்துட்டேன்.